ஐம் கார்த்திக். நான் நலம் யோகாவில் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கெரியர் டெவலப்மெண்ட் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சில ஆசனாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். ஆசனாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ஓம் சாண்டிங்கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காந்துக்கோங்க. ஹேண்ட்ஸில் வந்து சின் முத்ரா இப்படி வச்சுட்டு இப்போ வந்து 3 times பண்ண போகிறோம். நீங்கள் டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஓம் அப்படிங்கிற சவுண்டோடு எக்ஸேல் பண்ணணும். டீப் இன்ஹேல், again deep inhale, one more time, ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து 2 ப்ரீத் வந்து நார்மலாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஆசனா வந்துட்டு சேதுபந்தாசனா. இதோட பெனிஃபிட் சொல்லிடுறேன். சேதுபந்தாசனா பண்ணுறதுனால நம்ம ஹிப்பு ஸ்பைன் எல்லாமே ஸ்ட்ரென்த்தன் ஆகும். உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்தால் அப்படின்னா அது கூட ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இப்போ யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க, பேக் பெயின், ஹிப் பெயின் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் பண்ண வேணாம், லைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேதுபந்தாசனா பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் படுத்துக்கணும். உங்களோட லெக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி உங்கள் மேட்டில் வச்சுட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வந்துட்டு ஆங்கிளில் பிடிச்சிட்டு, இப்போ வந்து சேதுபந்தாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணிக்கலாம் 5 times. இப்போ வந்து டீப் இன்ஹேல் அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஹிப்பை வந்து ரைஸ் பண்ணணும். இன்ஹேல், ரைஸ் யுவர் ஹிப், எக்ஸேல் டவுன். இது வந்து 5 times பண்ண போகிறோம். டீப் இன்ஹேல், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. இப்போ வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின், ஹிப் பெயின் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒரு 5 கவுண்ட்லேயே வந்துட்டு கீழே வந்துடுங்க. இன்ஹேல் அப், hold for 10 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly relax. இதுக்கப்புறம் உங்களோட லெக்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் வந்துட்டு நார்மலான பொசிஷன் வச்சுட்டு ஒரு 2 counts நார்மல் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய ஆசனா வந்துட்டு புஜங்காசனா. புஜங்காசனா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். உங்களோட ஹோல் பாடி ஒர்க் அவுட் இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் பெயின், பேக் பெயின், உங்களோட ஸ்பைனில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துட்டா அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் பண்ண வேணாம். 2 types ஆஃப் புஜங்காசனா இருக்குது, ஹாஃப் புஜங்காசனா அண்ட் ஃபுல் புஜங்காசனா. இப்போ வந்து நம்ம வந்து ஹாஃப் புஜங்காசனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹாஃப் புஜங்காசனா பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்சைட் டவுன் படுத்துக்கணும். இந்த மாதிரி படுத்துட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வந்துட்டு ஷோல்டர் லெவலில் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு exhale down, inhale up, exhale down. 5 times பண்ணிக்கலாம். inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். டீப் இன்ஹேல், ஹோல்ட் ஃபார் 15 seconds. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க ஒரு 5 countsலேயே கீழே வந்துடலாம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Slowly relax. டூ கவுண்ட்ஸ் வந்து நார்மல் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ் வந்து ரெகுலராக பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கோர் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும், போன் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். நிறைய ஆசனாஸ் இருக்குது. இந்த 2 ஆசனா மட்டும்தான் இப்போது சொல்லி கொடுத்துருக்கேன். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ.